ஒரு நிமிஷம் கேளுங்க. கர்நாடகாவில் பாகல்கோட் அப்படின்னு ஒரு இடம். அதில் பஸ்வேஸ்வரா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். அதில் அபிஷேக்னு ஒரு பையங்க. அவன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில். 200 மார்க்கு 600க்கு வாங்கியிருக்கான் 10ஆவதுல. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல். KRUPA ஸ்பேஸ் VIVES. எல்லார் வீட்லையும் நடக்கிற மாதிரி திட்டுகள் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? ஆனால் அப்படி ஆகலை. அவங்க சுற்று வட்டத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு, அவங்க ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு அந்த பையனை கேக் கட் பண்ண சொல்லி, என் பையன் 10ஆவது அட்டெம்ப்ட் பண்ணிட்டு சந்தோஷமாக வந்தான். ரிசல்ட் அவன் கையில் இல்லை. ஆனால் கட்டாயம் அந்த படிப்பை முடிப்பான், வாழ்க்கையில் ஜெயிப்பான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த கொண்டாட்டத்துக்காக தான் இந்த கேக் கட்டிங் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அபிஷேக்ங்கிற அந்த பையன் கண்ணீர் மல்க, என் தாய் தந்தையர் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, கட்டாயமாக நான் படித்த முறை சரியில்லாமல் இருக்கலாம், அதனால் மீண்டும் சரியாக படித்து அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணதும் இல்லாமல் வாழ்க்கையிலே நான் ஜெயிச்சு காமிப்பேன், தன் மகன் சாண்டோன் என கேட்குங்கால் அப்படிங்கிற மாதிரி நான் முடிப்பேன் அப்படின்ட்டு அவன் கண்ணீரோடு சொன்னானாங்க. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை? நாமளும் நம்ம பசங்களை போற்றுவோமே. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.